Hi, welcome to Simple Maths with Vinu. நம்ம சேனலோட மெயின் மோட்டோ லேர்ன் ப்ராக்டிஸ் அண்ட் கெட் மோர் மார்க்ஸ். சிம்பிளாக மேக்ஸ்னாவே நம்ம ஒழுங்காக ஃபஸ்ட்டு கவனிச்சிட்டுனாவே போதும், ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் கவனிக்கிறது, செகண்ட் விஷயம் ப்ராப்பரான ப்ராக்டிஸ். அதை கரெக்டாக நம்ம எக்ஸாமில் கொண்டு போய் எழுதிட்டோம்னா நல்ல மார்க்ஸ் வந்துடும். ஸோ அதுதான் நம்மளோட மெயின் மோட்டோவாக வச்சு நம்மளோட கிளாஸஸ் போக போகுது. ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 10 சிபிஎஸ்சி மேக்ஸோட ஓவரால் வியூ. நமக்கு 80 மார்க்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ அந்த 80ன்றது 7 யூனிட்ஸ்லேருந்து மார்க்ஸ் ஸ்பிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 7 யூனிட்டோட வெயிட்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டம், அதோட வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா 6 மார்க்ஸ். தென் செகண்ட் யூனிட் அல்ஜீப்ரா, அதோட வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா 20 மார்க்ஸ். தென் தேர்ட் யூனிட் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, அதோட வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா 6 மார்க்ஸ். தென் ஃபோர்த் யூனிட் ஜாமெண்ட்ரி, அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ். தென் ஃபிஃப்த் யூனிட் ட்ரிக்னாமெண்ட்ரி, அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 மார்க்ஸ். தென் சிக்ஸ்த் யூனிட் மென்சுரேஷன், அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ். தென் லாஸ்ட்டாக ஸ்டாட் அண்ட் ப்ராபபிலிட்டி, அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 11 மார்க்ஸ். ஸோ இப்போ இந்த யூனிட்ஸ்லேருந்து தான் நமக்கு சாப்டர் ஸ்ப்ளிட் ஆக போகுது. ஸோ டோட்டலாக நமக்கு தெரியும் 14 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 14 இந்த 7 யூனிட்ஸ்லேருந்து தான் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் யூனிட் நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர் தான், தட் இஸ் ரியல் நம்பர், அதோட வெயிட்டேஜ் உங்களுக்கு தெரியும் 6 மார்க்ஸ். தென் அல்ஜீப்ரா செகண்ட் யூனிட்டோடலேருந்து உங்களுக்கு 4 சாப்டர்ஸ் ஸ்ப்ளிட் ஆகும். என்னென்னா பாலினாமியல், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் வித் 2 வேரியபிள்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஸோ டோட்டலாக இந்த 4 சாப்டர்ஸோட வெயிட்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ். தென் தேர்ட் யூனிட்டோடது பார்த்தீங்கன்னா அதில் வர சாப்டர் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸ். தென் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து யூனிட், அதில் வர சாப்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ் அண்டு சர்க்கிள்ஸ், அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ். தென் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து யூனிட் வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி, அதில் வர சாப்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டு ட்ரிக்னாமெண்ட்ரி அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெண்ட்ரி. ஸோ இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷனோட டோட்டல் வெயிட்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 மார்க்ஸ். தென் சிக்ஸ்த்து யூனிட், அதில் வர சாப்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ், சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்டு வால்யூம்ஸ். ஸோ அந்த ரெண்டுத்தோட டோட்டல் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ். தென் லாஸ்ட் யூனிட் ஸ்டாட் அண்ட் ப்ராபபிலிட்டி, இதில் வர சாப்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. இது ரெண்டுத்தும் சேர்த்து டோட்டல் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 11 மார்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஓவராலாக இதுதான் நம்மளோட மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யூனிட் 2, யூனிட் 1, ஸோ இதெல்லாம் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணுற ஏரியாஸ். யூனிட் 7, தென் அடுத்து யூனிட் 3 எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு யூனிட், செகண்ட் யூனிட், 7th யூனிட் அண்ட் தேர்ட் யூனிட் அண்ட் ஆல்சோ மென்சுரேஷன் கூட ஈஸி தான். ஃபார்முலாஸ் வைஸ் நம்ம கிளியராக இருந்தால் அதுவுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ இது எல்லாமே நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஏரியாஸ். தென் அடுத்து நம்ம இன்னும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணால் மார்க் எடுக்கக்கூடிய ஏரியாஸ்னு பார்த்தீங்கன்னா 4th அண்டு 5th யூனிட். ஸோ ட்ரையாங்கிள், சர்க்கிள், ட்ரிக்னாமெண்ட்ரி, அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெண்ட்ரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேஷனோட ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக அதில் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம மார்க்ஸ் நல்லபடியாக நல்ல ஹை ஸ்கோர் வரணுன்றப்ப கண்டிப்பாக இந்த 4 சாப்டர்ஸோட நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அதாவது இந்த 2 யூனிட்ஸ் ஜாமெண்ட்ரி அண்டு ட்ரிக்னாமெண்ட்ரி. ஸோ இதில் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்மளோட மார்க்ஸ் நல்லபடியாக வரும். ஓகே, ஸோ தேங்க்யூ. Like, share, subscribe. Simple Maths with Vinod.